வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்ல இருந்து பேசுகிறேன். என்னோட ஸ்பெஷல் இந்த உலகத்தில் நடக்க போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் நடப்பதற்கு முன்பே சொல்வதுதான். பல உலக சாதனை கலந்த பெரும் வெற்றிகளை நான் பிரம்மாண்டமாக கொடுத்துருக்கிறேன். அந்த பெருமை எனக்கு எப்பயுமே நிச்சயமாக இருக்குது. என் சேனலை பாருங்கள், உலக சாதனை கலந்த வெற்றியை கொடுத்துருக்கேன். இன்று உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, 12 ராசி 12 லக்னம். உங்களுக்கு உண்டான எதிரி யார், துரோகி யார், யார் உங்களுக்கு கெடுதல் செய்வாங்க, யாருக்கு நீங்க கடன் கொடுத்தா திருப்பி தரமாட்டாங்க, அதனால பகையாகும், உங்க நகையோ இல்லை வண்டியோ வீடோ ஏதோ அவங்க கொடுத்தீங்கன்னா அதை ஏமாற்றி அவங்க வச்சுக்கிட்டு உங்களை ஏமாற்றக்கூடிய நபர் யார் என்பது உங்களோட ஜாதகத்தில் இருக்கு. இந்த சொல்லக்கூடிய ராசியோ லக்னமோ உங்களுக்கு பழக்க வழக்கம் இருந்தால் அவங்க கூட மிக பெரும் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும்னு இந்த பதிவு உங்களுக்கு சொல்கிறேன். உலகில் உள்ள அனைவருக்குமே ஜாதகத்தில் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய யார், எதிரி யார், மனைவி யார், அனைத்து விஷயமே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தகுந்த போல் நீங்கள் பாருங்கள். இப்போ உங்கள் ஜாதக புக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த புக்கில் ராசி அப்படின்னு போட்டு ஒரு கட்டம் போட்டிருக்கும். அந்த கட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடு கட்டத்துக்கு மேலே கட்டம் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடு மேலே கார்னர் அது 1வது ராசின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியணுங்கோசரம் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு லக்னம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் லக்னம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதோட பலன் எல்லாம்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ சொல்லக்கூடிய இந்த ராசி பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10% மட்டுமே பொருந்தும், மீதி 90% பொருந்தாது. இதே லக்னத்தை வச்சு இந்த பலனை இப்போ சொல்கிறேன். உங்கள் லக்னம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ சொல்லக்கூடியது நீங்கள் கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 85% பொருந்தும், 15% தான் கொஞ்சம் கம்மியாக பொருந்தாமல் இருக்கும். அதனால தான் உங்கள் ராசி புக்கு எடுத்தீங்கன்னா எடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ராசி கட்டத்தில் லெஃப்ட் சைடு கட்டம் மேலே கார்னரில் மொதல் கட்டம் அது மீன ராசி, அதுக்கு அடுத்து 2வது மேச ராசி, அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் ரிஷப ராசி, அதுக்கு அடுத்த கட்டம் மிதுன ராசி, அதுக்கு அடுத்த கட்டம் கடக ராசி, அதுக்கு அடுத்த கட்டம் சிம்ம ராசி, அதுக்கு அடுத்த கட்டம் கன்னி ராசி, அதுக்கு அடுத்த கட்டம் துலாம் ராசி, அதுக்கு அடுத்த கட்டம் விருச்சக ராசி, அதுக்கு அடுத்த கட்டம் தனுசு ராசி, அதுக்கு அடுத்த கட்டம் மகர ராசி, அதுக்கு அடுத்த கட்டம் கும்பராசி. மீண்டும் மேலே முதல் கட்டம் மேலே கார்னரில் ஃபஸ்ட்டு அது மீன ராசி முதல் கட்டமாக வரும். எது மீன ராசி உங்களுக்கு சொன்னனோ அதே தான் லக்னமாக வரும். இப்போ லக்னம்னு சொன்னோன்னா அதே மாதிரி அந்த கட்டத்திலேருந்து எண்ணி வாங்க. அதுக்கு பேர் இதுதான். உங்கள் ஜாதக கட்டத்தில் குறுக்கால கோடு கிராஸாக அந்த கட்டத்தில் குறுக்கால கிராஸாக கோடு போட்டு லான் போட்டிருக்கும், அதுதான் லக்னம். இந்த லக்னத்தை இப்போ தெரிஞ்சுக்கிட்டு ராசிக்கும் பலனை சொல்கிறேன், லக்னத்துக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு எது சரியாக இருக்கு, எது சரியாக பொருந்தது, ஆமாம் இப்படி தான் இருக்கு, அது ராசி பிரகாரம் இருக்கா, லக்ன பிரகாரம் இருக்கா. ராசியாக இருந்தால் உங்கள் கட்டத்தில் சந்திரன் போட்டிருக்கோம். சந்திரனா சா இந்த் அப்படி அந்த 2 எழுத்து மட்டும் போட்டிருக்கோம், அதுதான் ராசி. லக்னமாக இருந்தால் அந்த 12 கட்டத்தில் ஏதோ ஒன்று அந்த கட்டத்துக்கு கிராஸில் கோடு போட்டு லான் போட்டிருக்கோம், அதுவும் லக்னம். அந்தந்த நம்பர் சொல்லியிருக்கிறேன், அதோட பேரை தெரிஞ்சு இனி உங்கள் எந்த ராசி லக்னத்துக்கு எப்படிங்கிறது பலனை இப்போ பாருங்கள். மீன ராசி அல்லது மீன லக்னமாக இருந்தால் உங்களுக்கு எதிரியாக யார் இருப்பாங்க அப்படின்னா
சிம்ம ராசியை சேர்ந்தவங்களோ சிம்ம லக்னம் சேர்ந்தவங்களோ உங்களுக்கு எதிரியாக இருக்க ஒரு வாய்ப்பு. இது ராசியாக இருந்தால் 10% பொருந்தும். ஏன்னா சிம்ம ராசி பெஸ்ட் ஃப்ரெண்டாக, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக, பெரிய நன்மை செய்யக்கூடியனா கூட அமையலாம். ஆனால் லக்னத்தை வச்சு சொல்லும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும். அதனால தான் உங்ககிட்டே நான் விட்டுட்டேன். ராசிக்கு சரியாக இருக்கா, லக்னத்துக்கு சரியாக இருக்கா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ மீன ராசிக்கு சிம்ம ராசி சேர்ந்தவங்க எதிரியாகவும் இருப்பாங்க. கொடுத்த கடன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா திருப்பி தரமாட்டாங்க. இவங்க கிட்ட நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா உங்களால் தர முடியாது. அல்லது நீங்கள் தந்தாலும் இன்னும் பணம் ஜாஸ்தியாக தரணும், இதுக்கு வட்டி ஜாஸ்தியாகிடுச்சு, அதை கூட இதை கூட எக்ஸ்ட்ரா சொன்னதை விட வாக்கு மீறி எக்ஸ்ட்ரா பணம் கேட்டு உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. பணம் ஜாஸ்தி பிடுங்குவாங்க. இதனால் சண்டை சச்சரவும் வரும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்க கூட வந்திருக்க வாய்ப்பு. இதே தான் மீன லக்னத்துக்கும் சொல்கிறேன். மீன லக்னத்தை இருக்கிறவங்க இந்த மீன ராசி அல்லது மீன ராசி சேர்ந்த லக்னம் சேர்ந்தவங்க சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னமாக இருந்தாங்கன்னா இவங்க உங்களுக்கு எதிரியாகவும் இருப்பாங்க. கடன் கொடுத்தீங்கன்னா திருப்பி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க தரமாட்டாங்க. அவங்க கிட்ட நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா உங்களால் திருப்பி தர முடியாது. அப்படியே நீங்கள் திருப்பி கொடுத்தாலும் இன்னும் அதிகம் வட்டி எல்லாம் கேட்பாங்க. நகையோ பொருளோ வீடோ எது அடக வச்சு இவங்ககிட்ட கொடுத்தாலும் திருப்பி உங்களுக்கு கிடைக்காது. இதன் மூலியமா சண்டை சச்சரவு பாதிப்பு வரும். இந்த ராசியை சேர்ந்தவங்க லக்னம் சேர்ந்தவங்க மீன ராசிக்கோ லக்னத்துக்கோ ஃப்ரெண்டு சொந்த பந்தமாக இருந்தீங்கன்னா கட்டாயம் பகையாகும். உடனே பகையாகாது. 20 வருஷம் 22 வருஷம் இத்தனை வருஷம் நான் பழகினேங்க, இவ்வளோ பேர் சொந்தங்க, இல்லை இவ்வளோ பேர் ஃப்ரெண்டுங்க, பார்த்தா எனக்கு இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க, என் வீட்டை ஏமாற்றி எழுதி வாங்கிட்டாங்க, என் நகையை கொடுத்தேன் தரவே இல்லை, பணத்தை கொடுத்தேன் தரவே இல்லை, அவங்ககிட்ட கடன் வாங்கினேன் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன், பார்த்தா வட்டி மேலே வட்டி பல வட்டி போட்டு கேட்டு ஏகப்பட்ட சண்டை சச்சரவாய் போலீஸ் ஸ்டேஷன் கேஸு எல்லாம் நடந்துட்டு பெரிய வம்பா போச்சுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இது உங்கள் மீன ராசி மீன லக்னமாக இருந்தால் சிம்ம ராசி சிம்ம லக்னம் இப்படி இருப்பாங்க. உங்களை அசிங்கம் அவமானம் படுத்தக்கூடியவங்க யாரு தெரியுமா? உங்களை கேவலப்படுத்தக்கூடியவங்க, அசிங்கப்படுத்தக்கூடியவங்க, உங்களை மதிக்காமல் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த மீன ராசியோ மீன லக்னமோ உங்களுக்கு துலாம் ராசி துலாம் லக்னமாக இருந்தால் உங்களை அசிங்கம் அவமானம் படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களால நல்ல பழக்க வழக்கம் இருக்கும். ஆனால் திடீர்னு சரியான நேரத்தில் பார்த்தா உங்களை கேவலம் அசிங்கப்படுத்துவாங்க. உங்கள் மன வேதனைப்படும். இவங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு தகுந்த போல் நீங்கள் நடந்துக்கலாம். அடுத்தது மேஷ ராசி மேஷ லக்னம். உங்களுக்கு எதிரி யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசியை சேர்ந்தவங்களோ அல்லது கன்னியா லக்னம் சேர்ந்தவங்களோ உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மிக சிறந்த புத்திசாலித்தனத்தில் உங்களை ஏமாற்றுவாங்க. உங்கள் பணம் நீங்கள் கடன் அவங்ககிட்ட வாங்கினாலும் நீங்கள் கொடுத்தாலும் இந்த கொடுக்கல் வாங்கல சண்டை சச்சரவு எதிரியாக இருக்கும். வீட்டையோ வண்டியோ நகையோ அடமானம் வச்சு இவங்ககிட்ட வாங்கினீங்கன்னா இதனால் வம்பு வழக்கு இருக்கும். இவங்களால பெரிய நன்மை நடக்காது. எனவே மேஷ ராசியை சேர்ந்தவங்களோ மேஷ லக்னம் சேர்ந்தவங்களோ கன்னி ராசியை சேர்ந்தவங்க பழக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா எச்சரிக்கையாக இருங்க. இவங்ககிட்ட கொடுக்கல் வாங்கல் எந்த விதத்திலும் வச்சுக்காதீங்க. பெரிய நட்பாக இவங்க இருக்க வாய்ப்பு இல்லை. பழகுவாங்க, 20 வருஷம் பழகியிருப்பாங்க. திடீர்னு எப்பயோ ஒரு நாள் பார்த்தா என்னை இப்படி ஏமாற்றிட்டான், இவ்வளோ பணம் ஏமாற்றிட்டான், இவ்வளோ வீட்டை ஏமாற்றிட்டான், 20 வருஷம் பழக்கம் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி இதுனா எதிரி உடனே ஆக மாட்டான். 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கூட நல்லா பழகினாங்க. ஆனால் என் வீட்டை பிடிக்கிட்டாங்க, என் தொழிலை பிடிக்கிட்டான், இல்லை பணத்தை தரல, இல்லை என் மேலே கோர்ட்டு கேஸ் போட்டு வம்பு வழக்கு இழுத்து பெரிய நஷ்டத்தை இழுத்து மானத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் மேஷ ராசி லக்னம் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது தராமல் போகக்கூடிய ராசி எதிரி பார்த்தா கன்னி ராசி அல்லது கன்னியா லக்னம். உங்களை அசிங்கம் படக்கூடிய ராசி லக்னம் யாருன்னா விருச்சக ராசியை சேர்ந்தவங்க உங்களை அசிங்கப்படுத்துவாங்க,
கேவலப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. நல்லா பழகியிருப்பாங்க, திடீர்னு பார்த்தா 4 பேர்த்து மத்தியிலையோ இல்லை உங்ககிட்ட பேசும் பொழுது, பழகும் பொழுது உங்களை அசிங்கம் படக்கூடிய வார்த்தைகளாலோ 4 பேர்த்து முன்பு உங்களை கேவலப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சொல்லுவாங்க. இவங்க கிட்ட எச்சரிக்கையா இருங்க. அடுத்து ரிஷப ராசியோ ரிஷப லக்னமோ சேர்ந்த உங்களுக்கு யார் எதிரி, யார் பகைவர் அப்படின்னு பார்த்தீங்களா? இந்த ரிஷபத்துக்கு எதிரியும் பகையும் பார்த்தா துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சேர்ந்தவங்க தான் உங்களுக்கு எதிரி. இதில் சேர்ந்தவங்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்க வச்சுக்காதீங்க. பணம் கொடுக்கல் வாங்க வச்சிங்கன்னா இதன் மூலியமாக சண்டை சச்சரவோ, கோர்ட்டு கேஸோ, அடிதடி தகராறு, இல்லை பெரும் ஏமாற்றம், துன்பம் இதெல்லாம் வரும். இவங்களால் எந்த ஒரு நன்மை கிடைக்காது, எதிரியாக ஆவாங்க. இல்லைங்களே இந்த ராசி லக்னத்துக்கிட்ட தான் பழகிறேன், 25-30 வருஷமாக நாங்கள் இருக்கிறோம், எந்த சண்டையும் சச்சரவும் இல்லையே அப்படின்னு சொல்லுவீங்க. எதிரி அடுத்த நாளே உருவாக மாட்டோம். 25 நாளோ 25 வருஷமோ 30 வருஷமோ நல்லா க்ளோஸாக பழகிட்டு தான் திடீர்னு உங்கள் வீட்டை ஏமாற்றி வாங்கிறது, உங்கள் நிலத்தை ஏமாற்றி வாங்குவது, இல்லை தொழிலை பார்ட்னராக சேரலாம், இத்தனை லட்சம் இத்தனை கோடி போடு அப்படின்னு போட வச்சு நல்லா லாபம் வரும்போது உங்களை கழட்டி விட்டு அவன் சம்பாரித்து நல்லா வாழ்வோம், உங்களை ஏமாற்றிடுவோம், நீங்கள் ஏமாந்து போவீங்க. இந்த மாதிரி எதிரினா உடனே வரமாட்டோம். 20 வருஷமோ 30 வருஷமோ மேலே திடீர்னு வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம், பெரிய ஏமாற்றம், பெரிய நஷ்டம், பெரிய சண்டை சச்சரவு பாதிப்பு கொடுப்பாங்க. எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடியவங்க துலாம் ராசியோ துலாம் லக்னம் கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. உங்களை அசிங்கம் அவமானம் படுத்தக்கூடியவங்க யார், கேவலப்படுத்துகிறாங்க, ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னா இந்த ரிஷப ராசியோ ரிஷப லக்னமோ உங்களுக்கு கேவலப்படுத்தக்கூடியவங்க யாருன்னா தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம். இந்த ராசியை சேர்ந்தவங்க தான் உங்களை கேவலப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, ஏமாற்றுவாங்க. 4 பேர் இருந்தால் உங்களை அசிங்கமாக பேசுறது, இல்லை இறக்காலமாக பேசுறது, கேவலமாக பேசுறது, இதெல்லாம் இவங்க மூலிமா நடக்கும். எனவே இந்த தனுசு லக்னம் கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக பாதுகாப்பாக எப்பயுமே இருந்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம். உங்களுக்கு எதிரி யார், துரோகி யார், யார் உங்களை பெரிய பாதிப்பை கொடுக்க போகிறோம், இதனால் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம்னா ஆச்சு அப்படின்னா அந்த எதிரி விருச்சக ராசியோ விருச்சக லக்னமோ இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட பழக்க வழக்கம் வச்சிங்கன்னா இவங்க தான் உங்களுக்கு எதிரியாகவும் துரோகியாகவும் இருப்பாங்க. இவங்ககிட்ட ரொம்ப நாள் பழகுறங்க, எந்த ஒரு பாதிப்பும் ஆகல, சொந்த பந்தத்திலையோ நண்பரோ இப்படி இருந்தாங்கன்னா திடீர்னு தான் எதிரியாவாங்க. 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டாக சேர்ந்து தொழில் செய்வீங்க, கூட்டாக சேர்ந்து வீடு நிலம் வாங்குவீங்க, அவரை நம்பி நகை, உங்கள் வீட்டில் இருக்க எல்லா நகை எல்லாம் கொடுப்பீங்க, அடமானிச்சு பின்னால் தரேன்னு. இந்த மாதிரி நல்ல நட்பு நம்பிக்கையோடு எல்லாம் கொடுப்பீங்க. பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உங்களை ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னம் சேர்ந்தவங்க உங்களுக்கு துரோகமோ எதிரியோ வருவாங்க. இவங்க கிட்ட பழக்க வழக்கம் வைக்கும் பொழுது மிகப்பெரிய ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருங்க. உங்களை அசிங்கம் அவமானம் படுத்தக்கூடியவர் யாருன்னா மகர ராசி அல்லது மகர லக்னம் சேர்ந்தவங்க தான் உங்களை அசிங்கம் அவமானம் படுத்துவாங்க. இப்போ சொல்லக்கூடிய அதே தான் கடக ராசி கடக லக்னமாக இருந்தால் உங்களுக்கு எதிரியாக துரோகியாக வரக்கூடியவங்க யாருன்னா தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சேர்ந்தவங்க உங்களுக்கு எதிரியாக துரோகியாக வருவாங்க. இவங்க கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. உங்களை அசிங்கம் அவமானம் படுத்தக்கூடிய கடக ராசிக்கு யார் அசிங்கப்படுத்துவாங்கன்னா கும்ப ராசி கும்ப லக்னம் இருந்தாங்கன்னா உங்களை அசிங்கம் அவமானம் படுத்துவாங்க. நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. சிம்ம ராசியோ சிம்ம லக்னமோ உங்களுக்கு யார் எதிரி துரோகின்னு பார்த்தா
மகர ராசி அல்லது மகர லக்னம் இவங்க தான் எதிரி துரோகியாக இருப்பாங்க. இவங்க தான் அவங்களால உங்களுக்கு நஷ்டமாகவும் கஷ்டமாகவும் ஏமாற்றுவாங்க, எதிரியாக நிற்பாங்க. இவங்க கிட்ட பழக்க வழக்கம் வைக்கும்போது பெரும் பெரும் நஷ்டங்கள் துன்பங்கள் நீங்கள் பார்க்கலாம். உங்களை அசிங்கம் அவமானப்படுத்தக்கூடியவங்க யாரா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீன லக்னமாக இருந்தா, மீன ராசியா இருந்தா இந்த அசிங்கம் அவமானம் படுத்துவாங்க. இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு அசிங்கம் அவமானப்படுத்தக்கூடியவங்க யாருன்னா மீன ராசி. கன்னி ராசிக்கு எதிரி யாருன்னு பார்த்தா, துரோகின்னு பார்த்தா கும்ப ராசி சேர்ந்த ராசி கும்ப லக்னம். இவங்க எதிரி துரோகி ஆவாங்க. இவங்க கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. இவங்க கிட்ட கொடுக்கல் வாங்கல் எது செஞ்சாலும் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருங்க. ஏமாத்துனா அவங்க உங்களை ஏமாற்றுவாங்க அல்லது நீங்கள் ஏமாற்றுவீங்க. மொத்தத்தில் உங்கள் 2 பேர்த்துக்கும் திடீர்னு ஏதோ ஒரு காலம் பெரும் பகை ஆகி ஏமாற்றம் அளிக்கும். உங்களுக்கு அசிங்கம் அவமானப்படுத்தக்கூடிய ராசி அல்லது லக்னம் பார்த்தீங்கன்னா மேச ராசியை சேர்ந்தவங்க தான் உங்களை அசிங்கம் அவமானம் படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க கூட எச்சரிக்கையாக இருங்க. அடுத்தது துலாம் ராசிக்கு யார் எதிரி துரோகின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியை சேர்ந்தவங்க தான் உங்களுக்கு எதிரி துரோகி. இவங்க கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. உங்களை அசிங்கம் படுத்தக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியை சேர்ந்தவங்க, ரிஷப லக்னம் சேர்ந்தவங்க தான் உங்களை அசிங்கம் அவமானம் படுத்துவாங்க. இவங்க கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. அடுத்தது விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னம். உங்களுக்கு யார் எதிரி அல்லது துரோகி, யாருனால பாதிப்பு வரும் பார்த்தீங்கன்னா மேச ராசி அல்லது மேஷ லக்னம் சேர்ந்தவங்க தான் உங்களுக்கு எதிரியாவோ துரோகியாவோ பிரச்சனை பாதிப்பெல்லாம் கொடுப்பாங்க. இவங்க கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. உங்களை அசிங்கம் அவமானம் படுத்தக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சேர்ந்தவங்க தான் உங்களை அசிங்கம் அவமானம் படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. இவங்க கிட்ட எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக பழகுங்க. அடுத்தது தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம். உங்களுக்கு எதிரி யார் துரோகி யார் கெடுதல் பண்ணுவாங்க பாதிப்பாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியை சேர்ந்தவங்க, ரிஷப லக்னம் சேர்ந்தவங்க உங்களுக்கு எதிரியாவோ துரோகியாவோ பாதிப்பு கெடுதல் கொடுக்கக்கூடியங்க இவங்க தான். இவங்களால தான் உங்களுக்கு நஷ்டமோ சண்டை சச்சரவோ எதிரியோ பெரிய பாதிப்பு நடக்கக்கூடிய காலகட்டம் இவங்களால மட்டும்தான் நடக்கும். உங்களை அசிங்கம் அவமானம் படுத்தக்கூடியவங்க யாருன்னா கடக ராசி அல்லது கடக லக்னம் இருந்தாங்கன்னா உங்களை அசிங்கம் அவமானம் கேவலப்படுத்துவாங்க. இவங்க கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. அடுத்து மகர ராசி அல்லது மகர லக்னம். உங்களுக்கு எதிரி யார் துரோகி யாருனால பாதிப்பு நடக்கும், நஷ்டம் நடக்கும், சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு இழுப்பாங்க யாருன்னு பார்த்தா மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சேர்ந்தவங்க. இவங்க மூலிமா உங்களுக்கு எதிரியாக பாதிப்பு கண்டம் இருக்குது. உங்களை ஏமாற்றுவாங்க, உங்களை எதிரியாக பார்ப்பாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கு தான் கோர்ட்டு கேஸு, நில தகராறு, வீடு தகராறு, பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறு இது எல்லாம் உங்களுக்கு வரும். எனவே இந்த ராசி லக்னம் சேர்ந்தவங்ககிட்ட எச்சரிக்கை ஜாக்கிரதையாக இருங்க. உங்களை அசிங்கம் அவமானம் படுத்தக்கூடியவங்க கேவலப்படுத்தக்கூடியவங்க எந்த ராசி எந்த லக்னம்னா சிம்ம ராசி சேர்ந்தவங்க தான் உங்களை அசிங்கப்படுத்துறது கேவலம் படுத்துவது பார்த்தா 4 இடத்துல உங்களை மதிக்காமல் போடுறதெல்லாம் இவங்க தான். இவங்க கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. அடுத்து கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம். உங்களுக்கு யார் எதிரி யார் துரோகி, உங்களோட நிலத்துக்கு சண்டைக்கு வருவது, உங்கள் தொழிலில் சண்டை சச்சரவு வருவது, கொடுக்கல் வாங்கல் இதில் சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு இழுப்பது, அடிதடி தகராறு ஆவது, பெரும் பிரச்சனை மாட்ட விடுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசி அல்லது கடக லக்னம். அதுவும் குறிப்பாக ஒரு பெண்ணுனால விதவையால் உங்களுக்கு பாதிப்பு வரும். இந்த இட்லி கடை, இட்லி மாவு வைக்கிறவங்க, அரிசி மண்டி, அரிசி ரைஸ் மில், இட்லி தோசை விற்கக்கூடியவங்க, இவங்க சம்மந்தப்பட்டவங்க, பால் வியாபாரி, இவங்க சம்மந்தப்பட்டவங்க தான் உங்களுக்கு எதிரியாவோ துரோகியாவோ இல்லை நீங்கள் கொடுத்த பணத்தை கொடுக்காம ஏமாத்துனது, வீடு நிலம் கூட்டாக சேர்ந்து வாங்கணும் இதில் ஏமாத்துறது,
சீட்டு போகிறேன்னு சொல்லி பணம் கொடுத்து தராமல் போகிறது, இல்லை அவங்க நடத்தி உங்களை ஏமாத்திட்டு போகிறது, இதையெல்லாம் கும்ப ராசிக்கு லக்னத்துக்கு எதிரி பார்த்தா கடக ராசி அல்லது கடக லக்னமாக இருப்பாங்க. உங்களை அசிங்கமோ அவமானமோ படுத்தக்கூடியவங்க, கேவலப்படுத்தக்கூடியவங்க யாருன்னா கன்னி ராசி அல்லது கன்னியா லக்னம் இருக்கிறவங்க கேவலப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. இவங்க கூட எச்சரிக்கையாக இருங்க. அடுத்தது பார்த்தா மீன ராசி அல்லது மீன லக்னம். உங்களுக்கு எதிரி யார், துரோகி யார், யார் உங்களுக்கு பாதிப்பு சிக்கலை உண்டாக்குவாங்க பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியோ அல்லது சிம்ம லக்னமோ உண்டானவங்க தான் உங்களுக்கு எதிரியாவோ துரோகியாவோ கெடுதல் பண்ணுறதோ அப்படின்னு இருக்கும். உங்களுக்கும் அவங்களுக்கும் கொடுக்கல் வாங்குதல் பிரச்சனையை எதிரியாகவும் இருக்கும். உங்களை அசிங்கம் அவமானப்படுத்தக்கூடியவங்க, கேவலப்படுத்தக்கூடியவங்க, உங்களை மதிக்காமல் போகிறவங்க யாருன்னா அது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு பார்த்தா உங்களை அசிங்கம் அவமானம் படுத்துவாங்க. அது மீன ராசி, நீங்களும் இவங்களை பார்த்தா ரொம்ப கேவலப்படுத்துவீங்க, அசிங்கப்படுத்துவீங்க. இதுனா ஆகாத ராசி, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகவே ஆகாது. இதில் நீங்கள் பார்த்து எச்சரிக்கையாக இருங்க. இதில் முக்கியமான குறிப்பு பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன ராசியோ அல்லது லக்னமோ இந்த எதிரியோ இல்லை அவமானப்படுத்தக்கூடிய ராசியோ இது சொன்னதில் உங்கள் மனைவியோ அல்லது உங்கள் அப்பா அம்மாவோ உங்கள் குழந்தைகளோ இருந்தால் இதனால் பெரிய பாதிப்போ வராது. சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும், பிரியும், மறுபடியும் சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு நன்மை வருமே தவிர அவங்களால பெரிய பாதிப்பு கண்டம் பெருசாக வர வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் அதிகம் உங்கள் லக்ன பிரகாரம் நடக்குதா ராசி பிரகாரம் நடக்குதா பாருங்கள். ஏன்னா அதிகம் பேர்த்துக்கு நான் சொன்ன இந்த ராசினா நல்ல நட்பாக க்ளோஸ் ஃப்ரெண்டாக நல்ல உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன சின்ன சண்டை சச்சரவு வருமே தவிர இணைப்பிரியாத நல்ல நண்பராக இருக்கிறாங்க. இந்த லக்னத்துக்கு தான் இது முழுமையாக வருது. இருந்தாலும் உங்ககிட்டயே இதை நான் விட்டுட்டேன். ராசி பிரகாரம் இந்த எதிரியோ கடனோ பாதிப்போ அசிங்கம் அவமானம் ஆகுதா இல்லை சொன்ன லக்னத்துக்கு ஆகுதா என்பது நீங்களே அனுபவபூர்வமாக தெரிஞ்சு புரிஞ்சு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இவை அனைத்தும் ஒரு 35-40% தான் சொல்லியிருக்கிறேன். அதுவே தாசி. ஏன்னா 100க்கு 100% உங்கள் ஜாதகத்தில் முழுமையாக யார் எதிரி, யார் கெடுதல் செய்வாங்க, யார் நல்லது செய்வாங்கன்னு உங்கள் ஜாதகத்தில் 100% இருக்குது. 6க்கு அதிபதி உங்கள் எதிரி உங்கள் ஜாதகத்தில் நீச்சமானால் ரொம்ப நல்லது. அந்த சாணம் உயர்ந்தால் தான் பெரிய பெரிய பாதிப்பு கொடுக்கும். 100% உங்கள் ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் முழுசாக உண்மையான எதிரியார், உண்மையான துரோகியார், யார் நல்லவன் கெட்டவன், யார் நன்மை தருவான், யார் ஏமாற்றுவான், யார் கூட நட்பு வச்சுக்கலாம் வச்சுக்க கூடாது, காலம் முழுவதும் நன்மையான சொந்த பந்தம், நன்மையான உறவு, ஃப்ரெண்டு எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் பார்த்தா மட்டும்தான் தெரியும். எனவே உங்கள் ஜாதகத்தை உங்கள் அருகில் உள்ள எந்த நல்ல ஜோதிடராக இருந்தாலும் பார்த்து உங்கள் ஜாதகத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் உங்கள் தலை முதல் கால் வரை அனைத்து விஷயமுமே 100% இருக்குது. வாழ்நாளில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பப்போ நல்லது கெட்டது எப்போ செய்யலாம் செய்யக்கூடாது, யார் கூட சேரலாம் சேரக்கூடாது, எந்த பெண்ணை கல்யாணம் பண்ணலாம் பெறக்கூடாது, அனைத்து நல்ல விஷயமும் அனைத்து கெட்ட விஷயமும் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கவே கிடைக்காத விஷயமும், உங்கள் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கக்கூடிய விஷயமும், உங்கள் வாழ்நாளில் எவ்வளோ தூரம் கஷ்டங்கள் துன்பம் வறுமை இருக்கும், எத்தனை காலம் இன்ப சுகம் வசதி வாய்ப்பு பெருகும் என்பது தெரியும். காலம் முழுவதும் ஒருத்தன் ஏழ்மையாகவே இருக்க மாட்டான். காலம் முழுவதும் பண வசதி படைத்தவனாகவே இருந்ததில்லை. சில பேர் பிறந்தது முதல் இறக்கும் வரை பெரும் வசதி படைத்தவராக இருப்பாங்க. சில பேர் பிறந்தது முதல் இறக்கும் வரை ஏழ்மை வறுமையினாலே இருப்பாங்க. எது எப்படி என்பது
100% உங்கள் ஜாதகத்தை பார்த்தா உங்கள் வாழ்க்கை தன்மை எப்படி இருக்கு என்னங்கிறது உங்கள் அப்பா அம்மா அக்கா தங்கச்சி பொண்டாட்டி குழந்தைங்க சொந்த பந்தம் வீடு வாசல் பட்டம் பதவி எதிரி கோர்ட்டு கேஸு நோய் கடன் அனைத்து விஷயமே உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெள்ள தெளிவாக அற்புதமாக என்னால் சொல்ல முடியும். நல்ல ஜோதிடர் அனைவரும் சொல்ல முடியும். எனவே மீண்டும் சொல்கிறேன், உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், சிறப்பான பலனை பெற்று மேலும் நல்ல நிலை வாங்க. உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி. என்னோட மொபைலுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னா 9944696031 இந்த நம்பருக்கு அழைங்க. வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி.